ஹலோ வீவர்ஸ், 120 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற 2025 புது வருடத்தில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட்டு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில எதிர்பார்க்காத திருப்பங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. கடந்த 2024 உங்களுக்கு கலவையான பலன்களானது கிடைச்சிருக்குங்க. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தோடு இருந்திருப்பீங்க. நாம் செய்வது சரியா தவறா அப்படின்னு தெரியாத புரியாத ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது நிறைய தொந்தரவுகளை பார்த்தீங்கன்னா சந்தித்து இருந்திருப்பீங்க. நிறைய மருத்துவ செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு இருந்திருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதற்காக கஷ்டப்பட்டுமே இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 2024 ஒரு கடைசி 3-4 மாத காலமாகத்தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இது போன்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2024 இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு பிறக்க போகின்ற இந்த 2025 வருடமாவது சிறப்பான வருடமாக அமையக்கூடுமா? உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் தீர்வானது கிடைக்குமா? தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான சூழல் அமையுமா? தொழிலில் ஏதாவது நம்ம புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா? குழந்தைகளின் மூலமாக சில எதிர்பார்த்த நல்ல விஷயங்களானது தன்னால் நடக்க ஆரம்பிக்குமா? அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான கேள்விகளானது உங்களுடைய மனதுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட அனைத்து கேள்விக்கான பதில்களையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதோடு இந்த வருடத்துடைய முதல் நாள் அன்றே உங்களுடைய வீட்டிற்குள்ள குலதெய்வத்தை அழைத்துட்டு வந்து வச்சிடுங்க. இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய 365 நாட்களுமே குலதெய்வத்துடைய அருளாசியால் உங்களுடைய குடும்பத்தில் சுபிச்சமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதற்கு வெறும் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி அன்றைய நாள் வெற்றிலை ₹1 நாணயம் மற்றும் பச்சரிசி வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்துடுவாங்க. நிச்சயமாக நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க. மேலும் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. குருவின் ஆசியால அனைத்து சுப காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/1/2025 புதன்கிழமை அன்று மாலை சரியாக 6:30 மணி அளவில் ஒரு வெற்றிலை வைத்து அதற்கு மேலே பச்சரிசி ₹1 நாணயம் சின்னதாக அகல் விளக்கு வைத்து நெய்யை ஊற்றி பஞ்சத்திரியை போட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய திருமந்திரத்தை 9 முறை மனதார நீங்கள் உச்சரித்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. அதோடு நிலைவாசல்லையும் 2 புறமுமே கிழக்கு பக்கம் பார்த்தவாறு தீபத்தை ஏற்றி வைங்க. இதன் மூலமாக குலதெய்வமானவள் உங்களுடைய வீடு தேடி வந்து உங்களுக்கு அனைத்து விதமான சுபிச்சங்களையும் தந்தருளுவார். மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த 2025 வருடமானது தனுசு ராசி நேயர்களுக்கு மிக முக்கியமான வருடமாக அமைய போகிறது. காரணம் என்னன்னா சனியுடைய பெயர்ச்சி, அதோடு பார்த்தீங்கன்னா நமக்கு குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என்று பல முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் ஏற்பட போகிறது. இதன் விளைவாக தான் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சில எதிர்பார்க்காத திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க. இந்த திருப்பங்கள் சாதகமாக இருக்க போகிறதா பாதகமாக இருக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடமானது அதாவது 2025 புது வருடமானது மன தடுமாற்றமானது அவ்வப்போது உண்டாகலாம். பண வரவானது ஓரளவுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமையக்கூடும். சின்ன சின்ன பிரச்சனைகளானது வர ஆரம்பிக்குங்க. அதற்கான தீர்வுகளுமே கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுகின்ற இக்கட்டமான காலநிலையாகவே அமைஞ்சிருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மைகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷமான நிலை காணப்படலாம். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். உறவினர்கள் மூலமாக அனுகூலமானது உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக காரத்தை நீங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படும். கண் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடும். மேலும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க. அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கணுமா இல்லைனா காரமான உணவுகளை தவிர்க்கணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தகுந்தாற் போல நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நல்லது நடக்கும். மேலும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகலாம். வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில்
குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல்களுமே அவ்வப்போது உண்டாகலாம். மேலிடத்துடன் இணக்கத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. பெண்களுக்கு எதிர்பாராத பண வரவானது இருக்கக்கூடும். மனக்கவலை நீங்கி உற்சாகம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணுங்க. மேலும் படிக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தேர்வுல கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும். ஆசிரியர்கள் சக மாணவர்களுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடும். கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த புது வருடம் அமைய போகிறது. தொடர் பணிகளால களைப்படைவீர்கள். வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமானவர்களுடைய நட்புகளுமே கிடைக்கக்கூடும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. சமுதாயத்தில் முக்கியஸ்தர் என்று பெயர் எடுப்பீர்கள். கட்சி பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள். கட்சியில் முக்கிய பொறுப்புகளையும் ஏற்பீர்கள். நண்பர்களாலும் தொண்டர்களாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமான முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த புது வருடமானது கலவையான பலன்களை மீண்டும் கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. மேலும் தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதை விட மிக முக்கியமான விஷயம், இந்த ஜனவரி 1ஆம் தேதி நான் சொன்னது போல அந்த நெய்விளக்கு தீபத்தை உங்க வீட்டு பூஜை அறையில மறக்காம ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுடைய வீட்டிற்குள்ள அழைத்துட்டு வந்துடுங்க. இதை நீங்க செய்துட்டு வந்தாவே போதுங்க. அடுத்து வரக்கூடிய 365 நாட்களுமே உங்களுடைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சுபிச்சமானது உண்டாகுங்க. எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் நல்லபடியான ஒரு சூழ்நிலையானது உருவாக ஆரம்பிக்குங்க. தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய கைகளால் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. நல்லதானது நிச்சயமாக பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 புது வருடமானது பண வரவானது அதிகரித்து தரக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஏற்கனவே செய்த ஒரு காரியத்துடைய பலனானது இந்த 2025 உங்களுக்கு கிடைக்கக்கூடும். திடீரென்று அவ்வப்போது மன வருத்தமானது ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையானது உண்டாகலாம் என்பதால பார்த்து நடந்துக்கோங்க. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன துயரமானது நீங்குங்க. சிற்றின்ப செலவானது கொஞ்சம் அதிகரித்தே காணப்படுங்க. மனதில் ஏதாவது ஒரு கலக்கமானது தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். காரணமே இல்லாம வீண் பழி சுமக்க நேரிடலாம் என்பதால ஒதுங்கி சென்றாலுமே வழியே வந்து சிலர் சண்டை போடலாம் என்பதாலையும் கவனமாக இருப்பது நல்லது. வரவுக்கு ஏற்ற செலவுமே ஒரு பக்கம் இருக்கதாங்க செய்யும். சாதகமான பலன்கள் தரும். விரும்பியது கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்காக கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலையானது இருந்து கொண்டே இருக்குங்க. வாய்க்கு ருசியான உணவானது அவ்வப்போது கிடைக்கலாம். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 புது வருடமானது தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையுங்க. பண வரவானது சீராக இருக்கும். ஆர்டர்கள் வருவது தாமதப்படலாம். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீண் அலைச்சல்களானது ஏற்படலாம். சக ஊழியர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்குங்க. வாழ்க்கை துணையுடைய பேச்சு கேட்டு செயல்பட வேண்டியதாய் இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகளானது உங்களுக்கு கொஞ்சம் தாமதப்படலாம் என்பதால் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புது வருடமானது கூடுதலாக செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக விரும்பியபடி காரியத்தை செய்து முடிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீரென்று போட்டிகளானது இருக்கலாங்க. வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாய் இருக்கலாம். அதிகம் பணியாற்றுவதால உடல் சோர்வடைய நேரிடலாம். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம் என்பதால பார்த்து நடந்துக்கோங்க. எதிலுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க. வீண் செலவுகள் ஏற்படலாம். கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது அவ்வப்போது உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் செலவுகளுமே அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால பார்த்து நடந்துக்கோங்க. சிவனை வில்வ இலையால அர்ச்சனை செய்து வணங்கிட்டு வர காரிய தடைகள் நீங்க ஆரம்பிக்கும். நிலுவையில் உள்ள பணமானது கைக்கு கிடைக்கக்கூடிய வகையில்
வாழ்க்கையும் உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்டகரமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு 1, 3 மற்றும் 5 இந்த எண்கள் அதிர்ஷ்டகரமான எண்களாகவும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.